ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட செகண்ட் வீடியோ கொஞ்சம் கிளியராக தான் இருக்கும். ஏன்டா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது, அதனால் வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா செட்டிங் சொல்கிறதே தான். என்னால் முடிஞ்ச அளவு செட்டிங் சொல்கிறேன். சென்சிவிட்டி, ஃபயர் பட்டன், சைஸ், பிளேஸ் எல்லாமே வந்து கணக்காரங்கணும். அதே மாதிரி சென்சிவிட்டி எவ்வளோக்கு முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபயர் பட்டன் சைஸ், அதே மாதிரி ஃபயர் பட்டன் பிளேஸ் தான் மெயின் முக்கியம். அதை நீங்கள் கணக்காக வச்சிங்கன்னா கணக்காகணும். இப்போ நான் ஒரு சென்சிவிட்டி சொல்கிறேன். சென்சிவிட்டி முக்கியம் இல்லை சொல்கிறேன், அதை மட்டும் வச்சோங்க. அதுக்கப்புறம் ஃபயர் பட்டனு சைஸு எல்லாமே சொல்கிறேன். இப்போ பாருங்கள் சென்சிவிட்டியை பார்த்தோங்க. இதான் என் சென்சிவிட்டி 122 ஜென்ரலு. ரெட் டாட்டை பார்த்தோங்க. ரெட் டாட்டு 99, அது எல்லாமே ஃபுல்லாக 99 தான் வச்சுருங்க. ஜென்ரல் 120 இல்லாட்டி ஒரு 122. அப்படி உங்களோட ஃபோனு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா ஒரு 140 வச்சுங்க. அதேமாதிரி இன்றைக்கி நாளைக்கு சாக போதுன்னா ஒரு 120 வச்சுங்க. கணக்காக இருக்கும். சென்சிட்டியை பார்த்தோங்க. நான் இதே வச்சவங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி இருங்க ஃபயர் பட்டனை சொல்கிறேன். பாருங்கள், இதான் என்னோடய செட்டிங்கு எப்படி இருக்குதுண்டு. ஃபயர் பட்டன் 48 சைஸாக வச்சுக்கிறேன். எந்த பிளேஸில் இதுன்னு பார்த்தோங்க. எவ்வளோக்கு நீங்கள் கீழே இறக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஸ்பீடாக இருக்கும் மண்டைக்கு ஏறுறது. நீங்கள் மேலே தூக்கி வச்சிங்கன்னா மண்டைக்கே ஏறாதுன்னா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறது எக்ஸாக்ட் வரும்டா. ஃபயர் பட்டன் வந்து கணக்காக இருக்கணும், இடத்துல கணக்காக இருக்கணும், பிளேஸில். அது இருந்தால் தான் தலைக்கு கணக்காயிரும். நீங்கள் சென்சிட்டிவிட்டி மாத்திரம் இது மாத்திரம் அதில் என்ன ஒன்றுமே விழுவாது. நான் சொல்கிறத கேளுங்க. ஃபஸ்ட்டு ஃபயர் பட்டனை மாற்றி ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரியும். நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா எக்ஸாக்டணும். இல்லை என் செட்டிங்கே போதும்ல எனக்கு. எப்படி பானிபூரி ஏற்றுக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரியே ஏற்றுக்கிட்டே இருங்க. பானிபூரியில் இல்லை நீ சொல்கிற நான் கேட்குறேன்டா, கேளுங்க. ரொம்பலாம் அடிக்க வரணும்னு நினைக்காதீங்க. எனக்கே அடிக்க வரல தான், அதனால அட்ஜஸ்ட் பண்ணி விளாட்றேன். இது ஜஸ்ட்டு கேம் தான். ரொம்ப போட்டு இது பண்ணிக்கிட்டே இருங்க கேமுக்குண்ட. நான் தாண்டா இறங்கி ஆடுறேன்ட்டு நின்று ஆடாதீங்க. நானே இதில் 3 ரன் தோற்றுருப்பேன். பரவாயில்லன்னு தான் ஆடுறேன். சரி, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காகவே ஸ்டோரேஜ் இல்லைன்றாலும் வீடியோ எடுத்து போடுறேன். புது சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடு தான் இங்கே இருக்குது. இதை விட எனக்கு தெளிவாக சொல்லிவிடுவேன்டா, கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட தெளிவாக போடுறேன். ஃபயர் பட்டன் சைஸு சொல்கிறேன். ஒரு 40, ஒரு 46, 50 அதுக்குள்ளே பார்த்துங்க. நல்லாவே விழும் எக்ஸாக்டெல்லாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் ஆகிக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணிடுங்க. எப்படியாச்சு வீடியோ லாங்காக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். என் கூட ஒன்று போடுறோண்டா வாங்க, கன்ஃபார்ம் வீடியோ எடுத்து போடுவேன். அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. பாய். இல்லை இதை விட எனக்கு இன்னும் தெளிவாக செட்டிங் இருந்தால் சொல்லுங்கள், செஞ்சு போடுறேன். மேலே இருக்கிற என் வீடு தான். ஒன்று வரேன்டாலும் கூப்பிடுங்க. மறக்காமல் 786 ஒரு ப்ரொஃபைலில் வைங்க.